இன்னைக்கு இந்த வீடியோட என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லோ லர்னர் மெட்டீரியல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்காக தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இது பிடிஎஃப் எனக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் 9th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாருமே வந்து பார்த்தா கொஸ்டின் வித் ஆன்சர் கீடாக இருக்குது. ஸ்லோ லேர்னருக்காக தான் ஆன்சர் சின்னதாக இருக்குது. சரியா? ஸ்லோ லேர்னருக்காக இந்த பிடிஎஃப் வெரி யூஸ்ஃபுல் ஆகும். சரியா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னருக்காக 50-60 அபோவ்னால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா 50-60 அபோவ்னால ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கிராமர் பார்ட்ஸில் கிராமர் கூட சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் லெட்டர் இருக்குது. இந்த ஃபார்மல் லெட்டரோட லெட்டர் ரைட்டிங் தான் இருக்குது. சரி, லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபில் சின்னதாக ஆன்சர் இருக்குது. சரியா? அதை பார்த்தா செகண்ட் லெசனோட கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் கிராமர் 2 மார்க் 3 மார்க் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்லோ லேர்னருக்காக. சின்னதாக ஆன்சர் இருக்குது இது பிடிஎஃப் உள்ள. சரியா? இது பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இது பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இது பிடிஎஃப் எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உன்னால் 50-60 எட்ட முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்ஸ். சரியா? வேறு ஏதாவது எனக்கு வேணும்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சின்னதாக ஆன்சர் இருக்குது. சரியா? கிராமர் பார்ட் எல்லாருமே இது இருக்குது இது பிடிஎஃபில். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட 23 கொஸ்டின் உங்களுக்கு நிறைய வாட்டி கேட்பாங்க. இது 25, 26 கூட 27 கூட நிறைய வாட்டி கேட்பாங்க. சரி, 28 கூட நிறைய வாட்டி கேட்பாங்க. 28, 27 பயோடேட்டா கூட நிறைய வாட்டி கேட்பாங்க. சரியா? இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா 9th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.